இந்த வேர்ல்டுலயே பெஸ்ட் உமன்னா நீங்க யாரை வந்து சூஸ் பண்ணுவீங்க? அம்மா தான் சூஸ் பண்ணுவேன். யாருமே இல்ல, வெறும் அம்மா மட்டும் தான். ஃப்ரெண்டு, லவ்வர் எல்லாமே அம்மா தான். அம்மா. ஹாய் ப்ரோ. ஹாய் சிஸ்டர். இந்த விமன்ஸ் டேக்கு நீங்க யாருக்கு விஷ் பண்ணுவீங்க? நான் வந்து என்னுடைய அம்மாவுக்கு தான் விஷ் பண்ணுவேன். தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. தாயில் திறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஞான பழத்துக்காக தாய் தகப்பனையே சுத்தி வந்த பிள்ளையாரையும் மிஞ்சி தாண்டி நம்ம மகன் குழந்தை வேலு. மகாலட்சுமி மாதிரி இருக்கேன் மாதாவே, இந்த ஆட்டோ முன்னால வந்து நின்று என்னை வழி அனுப்பி வைதாயி. நீ வாய் நிறைய சிரிச்சாத்தான கை நிறைய சம்பாதிக்க முடியும். மகராசனா போய் கை நிறைய சம்பாதிச்சிட்டு வாடா என் தங்கம். பரந்தாயி One day later. இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. உமன்ஸ் டேன்னு கிட்டத்தட்ட 100 பேர் மைக்க தூக்கிட்டு வரீங்க. மென்ஸ் டேன்னு ஒண்ணு வருதுல்ல, அது ஏதாவது கண்டுக்கிறீங்களா? மென்ஸ் டே ஸ்டேட்டஸ் போடுறோம்ல, நாங்க விஷ் பண்றோம்ல. இப்போ உங்களுக்கு லவ்வர் இருக்காங்கல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஹாய் ப்ரோ. ஹாய் சிஸ்டர். இந்த விமன்ஸ் டேக்கு நீங்க யாருக்கு விஷ் பண்ணுவீங்க? நான் வந்து என்னுடைய அம்மாவுக்கு தான் விஷ் பண்ணுவேன். ஓகே, ஏன் அம்மா? லைக் நான் இங்கே இருக்கிறது காரணம் அவங்க. Okay. அண்ட் மேபி நான் வந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட எஃபர்ட் இல்லைனா இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன். லைக் இவ்வளோ நாள் நான் படித்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்களுடைய லைக் பேக் போன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க தான் என்னுடைய பேக் போன் பேசிக்கா. ஓகே. அதனால இந்த உலகத்திலேயே வந்து பெஸ்ட் உமன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒருத்தரை சூஸ் பண்ணணும்னா நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க? எங்கள் அம்மாவை தான் சூஸ் பண்ணுவேன். அம்மா தான் எல்லாத்துக்குமே. ஸோ அவங்கள தாண்டி எதுவுமே கிடையாதுல்ல. லைக் பார்ட்னராக ஒருத்தவங்க இருப்பாங்க, நான் தப்பு சொல்லலை. பட் ஈவன் எந்த சுச்சுவேஷன்லையுமே வந்து நம்மளை அவாய்ட் பண்ணாமல் நம்மளை அக்செப்ட் பண்ணுற ஒரே கேரக்டர் அம்மா மட்டும்தான். அம்மா அப்புறம் வேற யாருக்கு விஷ் பண்ணுவீங்க? எல்லாருக்குமே. ஃப்ரெண்ட்ஸ்ல யாரும் இல்லையா? அவர் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே இல்ல, வெறும் அம்மா மட்டும் தான். ஃப்ரெண்டு, லவ்வர் எல்லாமே அம்மா தான். அம்மா. ஓகே. இந்த உலகத்திலே பெஸ்ட் உமனை நீங்க சூஸ் பண்ணனா யாரை சூஸ் பண்ணுவீங்க? அதுவும் அம்மா தான். ஓகே. நீங்க சாரி இல்ல தேங்க்ஸ் சொல்லணும்னா யாருக்கு சொல்வீங்க? ஒரு உமனுக்கு. நான் அம்மா தவிர வேற பொண்ணை எடுத்து கூட நான் பார்க்க மாட்டேன், தலை குனிஞ்சு தலை நிமிர மாட்டேன். கரெக்டா? கரெக்ட். ஹலோ ப்ரோ. ஹலோ சிஸ்டர். உங்க பேரு? என் பேர் சரவணகுமார். ஓகே, நைஸ் நேம். இந்த விமன்ஸ் டேக்கு நீங்க யாருக்கு விஷ் பண்ணுவீங்க? நான் வந்து என் லைஃப்ல நிறைய பேர் இருக்காங்க சப்போர்ட்டிவா. ஸோ அவங்க எல்லாருக்கும் விஷ் பண்றேன். அவங்க யார் யார்? ஒரு 4-5 பேர் எடுத்து விடலாம்ல. முதல்ல எங்க அம்மா. ஸோ அவங்க சின்ன வயசுல இருந்து பத்திரமா என்ன பார்த்து வளர்த்து நல்ல நல்ல பழக்கத்தெல்லாம் கற்றுக் கொடுத்து சொசைட்டில எப்படி சொல்லி ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. அதனால எங்க அம்மா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஒய்ஃப். அவங்க வந்து பயங்கர சப்போர்ட்டிவா இருப்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, என் ஒய்ஃப் ஆக்சுவலி. ஸோ அண்ட் எவ்வளவு விஷயங்கள் லைஃப்ல நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்னஸ் எதுவுமே தலைக்கு ஏற்றிக்காம பாசிட்டிவிட்டி மட்டும் சொல்லி இது பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது வந்து என் குழந்தை, என்னுடைய குட்டி பொண்ணு. இல்ல, உங்களை பார்த்து 25 வயசு மாதிரி இல்ல, கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்கா? ஸோ ஓகே, அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அவகிட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்கிறோம். என்னன்னா நாங்க நிறைய கோவப்படுறது இல்லை அவ இருக்கிறதுனால. ஸோ அது ஒரு பெண் குழந்தை வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் வரும். ஸோ இந்த 3 பேரும் வந்து ரொம்ப முக்கியமான என் லைஃப்ல வந்து. ஸோ அவங்க எல்லாருக்குமே மென்ஸ் டே விஷஸ். ஓகே. இந்த வேர்ல்டுலயே பெஸ்ட் உமன்னா நீங்க யாரை வந்து சூஸ் பண்ணுவீங்க? அம்மா தான் சூஸ் பண்ணுவேன். ஏன் அம்மா? ஸோ ஆக்சுவலி இங்கே எல்லாருக்குமே ஒரு லைஃப் இருக்கும். ஸோ அந்த லைஃப்பை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதில் வந்து இப்போது எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியில் இருந்தார். ஸோ அம்மா வந்து ஒரு தனியாக தான் மோஸ்ட்லி வந்து ஆர்மி மேனுக்குலாம் லீவ் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி கொஞ்ச நாள் தான் லீவ் வரும். ஸோ அந்த 9 month 10 month வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் எங்களை வந்து பார்த்துப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு லைஃப். அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கஷ்டம் தெரியாமல் நிறைய விஷயத்த வந்து அவங்க வந்து சாக்ரிஃபை பண்ணி ஸோ எங்களை வந்து வளர்த்துருக்கிறதுனால எங்கள் அம்மா இப்போ வந்து எங்கள் அம்மாவும் பிடிக்கும், என் ஒய்ஃபும் வந்து ஈக்குவலாக பிடிக்கும்.
ஓ சூப்பர். உமன்ஸ் டேக்கு எங்கள் அம்மாவுக்கு விஷ் பண்ணுவேன். ஓகே, ஏன் அம்மா? அவங்க தானே எல்லாமே. ஓ சூப்பர். இந்த உலகத்திலே பெஸ்ட் உமனா நீங்க சூஸ் பண்ணனா யாரை சூஸ் பண்ணுவீங்க? யாரை சூஸ் பண்ணால் ஆப்ஷனே இல்லை, அம்மா தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் நமக்கு வரப்போகிற ஒய்ஃபு. ஓகே, வரப்போற வைஃப் இன்னும் வரல, சிங்கிள் தான். ஓ ஓகே. ஹாய் ப்ரோ. ஹாய், உங்க பேரு? விக்ரமன். ஓகே, இந்த விமென்ஸ் டேக்கு நீங்க யாருக்கு விஷ் பண்ணுவீங்க? நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, என் அம்மாவுக்கு, ஓகே, அப்புறம் எல்லாருக்கும். எல்லாருக்குமே. ஓகே, இந்த உலகத்திலே பெஸ்ட் விமனா நீங்க சூஸ் பண்ணனும்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க? எல்லாரும் சொல்ற மாதிரி தான் அம்மா தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சூஸ் பண்ணுவேன். சரி ஓகே, அம்மா வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷல், ஸோ அதனால அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுக்கு சூஸ் பண்றீங்க? என்ன ரீசன்? அவங்க அப்படி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? என்ன ரீசன்னா, நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ என் கூடயே இருந்திருக்காங்க. எந்த மாதிரி ஹெல்ப்? அது பணமா இல்ல சும்மா ஒரு தோள் கொடுப்பான் தோழன் அந்த மாதிரியா? எல்லாத்துலயுமே வச்சுக்கலாமே. எனக்கு இப்போ அமௌண்ட் இல்லைன்னா அவங்க போட்டுப்பாங்க. சப்போஸ் இப்போ எனக்கு ஏதாச்சும் எமோஷனல் டேமேஜ்னாலும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி. ஓகே, அந்த ஃப்ரெண்ட்ஸ் யார் 2 பேர் சொல்ல முடியுமா? அக்ஷயா, தேவதர்ஷினி, மை காலேஜ் மேட்ஸ். ஓ காலேஜ் மேட்ஸ். எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருக்கு அவங்க கூட? 2.5 or 3 years. ஓ ஓகே. இப்போ மகளிர் தினம், ஓகேவா? மகளிர் தினத்தன்னைக்கு உங்க அம்மாக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு சாங் டெடிகேட் பண்ணோம்னா என்ன சாங் டெடிகேட் பண்ணுவீங்க? டக்குன்னு ஞாபகம் வருதுன்னா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அம்மாவுக்கு ஒரு சாங் வரும். அந்த சாங் டெடிகேட். எல்லா உமன்ஸ் தான் விஷ் பண்ணுவேன், எஸ்பெஷலாக அம்மாவுக்கு. அம்மா தான் எனக்கு ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களோட எல்லாமே இது பண்ணி தான் நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன மாதிரி சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணாங்க உங்களுக்காக அம்மா? அம்மாங்களே சாக்ரிஃபைஸ் தானே, அதில் நம்ம எப்படி என்னன்னா இது பண்ண முடியும்? இப்போ அவங்க இது பண்ணுறதுன்னா அவங்க எங்கேயும் வெளியே போகாமல் அவங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பசங்க நம்ம இது அப்படின்னு தான் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணி பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு சந்தோஷம், இங்கே வெளியே போகணும் இல்லை அது வாங்கணும் இது பண்ணணும்னு எதுவுமே அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே பசங்களுக்கு அப்படின்னு தான் எங்களுக்கு தான் எல்லாமே செஞ்சுருப்பாங்க. சரி ஓகே, அம்மா வந்து ஆசைப்பட்டது எதுவுமே அவங்க பண்ணிக்கல, எல்லாமே எங்களுக்கு தான் பண்ணாங்க நீங்க சொல்றீங்க இல்லையா? நீங்க என்னைக்காச்சும் அம்மா ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல, நம்ம அவங்க ஆசைப்பட்டது நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிருக்கீங்களா? கொடுத்துருக்கீங்களா ஏதாச்சும் சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸா எதுவும் கொடுத்தது இல்லை. அமையலையா இல்ல அமைக்க விடலையா? இல்ல இல்ல, நீங்க எதுக்கு எல்லாம் ஒன் வேர்ட்லயே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் ஒன் வேர்ட் கொஸ்டின் கேட்கல, உங்களை பத்தி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கேன். என்ன சொல்றது தெரியல. ஸ்கூல் பசங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, டீச்சர் ஏதாச்சும் எழுப்பி கேள்வி கேட்டா அப்படியே முழிப்பாங்கல்ல, அந்த மாதிரி முழிக்கிறீங்க நீங்க. கொஸ்டின் ஆன்சர் தெரியல. தெரியலையா? வேற யார்ட்டையும் பழகினது இல்ல, யார்ட்டையும் பேசுனது இல்ல. ஸ்கூல் டேஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லையா உங்களுக்கு பொண்ணுங்கள்ல? யாருமே இல்ல. ஏன் பேச மாட்டீங்க? அப்படி என்ன உங்களுக்கு பயம்? ஏன்னா பாய்ஸ் ஸ்கூலும் பனிமலர், காலேஜும் பனிமலர். ஓ நானும் பனிமலர் தான். கண்டென்ட் பனிமலர்ல எந்த இடம்? எந்த இடம்? பாலிடெக்னிக்கா இல்ல இன்ஜினியரிங்கா? இன்ஜினியரிங். ஓ சூப்பர். நல்லா வச்சு செஞ்சாங்களா பனிமலர்ல? போன்ல யூஸ் பண்ண கூடாதுல்ல? ஸ்ட்ரிக்ட்டா தான் இருந்தாங்க, ஆனா நல்லா தான் இருக்கு. நானும் பனிமலர்ல தான் படிச்சேன். ஆனா எங்க பேட்ச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலுமே பஸ் ஸ்டாப்ல போயிட்டு மீட் பண்ணி பேசிப்பாங்க. அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணலையா? பேசுறவங்களும் இருக்காங்க, நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்த்து. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ப்ரோ. சரி ஓகே, உங்க அம்மாக்கு விஷ் பண்ணிருங்க. ஹாப்பி உமன்ஸ் டேமா. ஹாப்பி உமன்ஸ் டே. பவர் சொல்லுங்க, பவர் வரணும். ஹாப்பி உமன்ஸ் டே. நீங்க சொல்றது உங்க அம்மா பார்த்த உடனே அப்படியே கண்ணுல தண்ணிலாம் வந்து உங்களுக்கு ஒரு பிரியாணி பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி சொல்லுங்க. ஹாப்பி உமன்ஸ். ஓகே, தேங்க் யூ. சாரி தேங்க்ஸ் சொல்லணும்னா எந்த விமனுக்கு சொல்வீங்க? அம்மாவை தான் சொல்லுவேன். ஏன் அவ்வளோ ஹர்ட் பண்ணிருக்கீங்களா? ஆமாம், ஏன்னா இப்போது நம்ம லைஃப்பில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வரப்போ ஒரு பாயிண்ட்டை நம்ம ஒரு இடத்துல லாக் ஆகும். ஆமா, அந்த லாக்கை வந்து அவங்க தான் கீ கொடுத்து மறுபடியும் சின்ன வயசில் உயிர் கொடுக்குற விளையாட்டு மாதிரி. ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய பிரச்சனை வரும்போதுமே வந்து அந்த இடத்துல நான் இருக்கும்போது அவங்க தான் வந்து எனக்கு அந்த டைமில் அகைன் உயிர் கொடுத்தது எங்கள் அம்மா மட்டும்தான். ஸோ அதனால் அவங்களுக்கு அதுக்கு தேங்க்ஸும் அவங்களுக்கு தான், சாரியுமே அவங்களுக்கு தான். ஓகே, சூப்பராக பேசுனீங்க. உங்கள் அம்மாவுக்கு நீங்களே வந்து விஷ் பண்ணிடுங்க விமன்ஸ் டேக்கு. ஹாப்பி உமன்ஸ் டே அம்மா. ஸோ தாய்மையை போட்டிருக்கிறேன். ஹாப்பி உமன்ஸ் டே. இந்த விமன்ஸ் டேக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு விமனுக்கு வந்து சாரி இல்லை தேங்க்ஸ் சொல்லணும்னா யாருக்கு சொல்வீங்க? சாரி தேங்க்ஸ் வந்து டெய்லியும் வீட்டில் சொல்லிட்டு தான் இருக்கேன்.
அம்மா தான் நான் ஆக்சுவலி சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மா என்னை ரொம்ப திட்டுவாங்க. இப்போலாம் அம்மா வந்து நிறைய திட்டிடுறேன். ஸோ அம்மாவுக்கு வந்து டக்கு டக்குன்னு கோவம் வந்துடுது, ஏன்னு தெரிய மாட்டேது. ஸோ அம்மாவுக்கு வந்து சாரி சொல்கிறேன். தேங்க்ஸ் வந்து எவ்வளோ எவ்வளோ அராஜகம் பண்ணி எவ்வளோ இது பண்ணாலும் சகிச்சுன்னு இருக்கிற ஒய்ஃப்க்கு வந்து தேங்க்ஸ். இது நான் மட்டும் இல்லை, டெய்லியும் எல்லார் வீட்லேயும் எல்லாரும் சொன்னாதான் வீட்டில் சாப்பாடு கிடைக்குன்றதையும் சொல்லிடுறேன். ஓ, அப்ப சாப்பாடுக்காக மட்டும்தான் தேங்க்ஸ் சாரி சொல்றீங்களா? சாப்பாடுக்காகன்னு சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியாக சொல்லிடுறேன், சென்டிமெண்ட்டாக சொல்லாமல். எல்லாரும் இம்பார்ட்டன்ட் தான், ஜாலியாக சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த விமன்ஸ் டேக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு விமனுக்கு தேங்க்ஸ் இல்ல சாரி சொல்லணும்னா யாருக்கு சொல்வீங்க? தேங்க்ஸ் வந்து எங்கள் அம்மாவுக்கு, சாரி வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு. எந்த ஃப்ரெண்டு? நேம் மென்ஷன் பண்ணோமா? பண்ணலாமே. சரி, ஓகே. கிருத்தின்றவர். ஓகே. எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட் ஆகும் உங்களுக்கு? சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஓகே. ஏன் சாரி கேட்கணும்? அவ சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால ப்ராப்ளம். வேற ஒருத்தவங்களோட பேச்சு கேட்டு அவகிட்ட பேசாம நீங்க வேற ஒருத்தவங்களோட பேச்சு கேட்டு அவளும் என் ஃப்ரெண்டு தான். ஓகே. அவன் பேச்சை கேட்டு இவகிட்ட பேசாம இருந்தான். ஸோ அதனால ஜஸ்ட் 1 இயரா பேசல, அவ்வளவுதான். ஓகே. அப்போ நீங்க 1 இயரா பேசல, உங்களுக்கு நீங்க விஷ் பண்ணலாம் இல்லையா? சரி, ஓகே, பண்ணுங்க. தேங்க்யூ கீர்த்தி. விஷ் பண்ணுங்க. அதான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். அதே மாதிரி ஹாப்பி உமன்ஸ் டே கீர்த்தி. இந்த விமன்ஸ் டேக்கு சாரி இல்ல தேங்க்ஸ் சொல்லணும்னா எந்த விமனுக்கு நீங்க சொல்வீங்க? சாரி யாருக்கும் சொல்லணும்னு தோணல, பட் ஏதாச்சும் பண்ணியிருந்தேன்னா சாரி. ஓகே. ஓகே. அவங்களுக்கு தேங்க்ஸ் எப்பவும் போலதான் என் கூட இருக்கிறதுக்கு. ஸோ கஷ்டப்படுறப்ப இருந்ததுக்கு அவ்வளோதான். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அம்மாவுக்கு 2. ஓகே. நீங்க அவங்களுக்கே சொல்லிடலாம்ல நேம் சொல்லி. தேங்க்ஸ் ஃபார் தேவதர்ஷினி அண்ட் அக்ஷயா அண்ட் ஃபார் மை மாம். ஓகே. விஷ் பண்ணிடுங்க. ஹாப்பி உமன்ஸ் டே. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு லவ்வர் இருக்காங்கல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல. சப்போஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது நீங்க இருக்க என்ன வாய்ப்பு இல்லையே. இருந்தாங்கன்னா கற்பனைக்குள்ள என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு? உமன்ஸ் டே அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? இல்ல, எனக்கு அந்த யோசிக்கிறவங்க எதுவுமே இல்லை. உங்களுக்கு வயசு என்ன ஃபர்ஸ்ட்? எனக்கா 22. 22? என்னங்க என்னை விட ஒரு வயசு பெரியவருங்க நீங்க. அப்படியா? சொல்லுங்க. ஆள் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த கேள்வி அவரு கேட்டிருக்க வேண்டியது. அவரு தான் என்னோட எனக்கு உங்களை பார்த்துதான் கேட்கணும்னு தோணுது. எனக்கு இல்லையே. கற்பனைக்குள்ள ஒரு ஆள் இருக்காங்க, உங்களுக்கு ஒரு லவ்வர் இருக்காங்க, அவங்களுக்கு உமன்ஸ் டே அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? கேக் வெட்ட மாட்டீங்களா? ட்ரெஸ் வாங்கி தர மாட்டீங்களா? சரி, ஓகே. அவங்க என்ஜாய் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல, ட்ரெஸ்ஸோ இல்லை சாக்லேட்ஸோ ஏதோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்து இது பண்ணுவேன். ஓ, ஓகே. இப்போ நீங்க வந்து ஃபியூச்சர்ல லவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணிச்சுன்னா அப்போ வந்து நான் வந்து உங்களை இதே மாதிரி வந்து இன்டர்வியூ எடுக்கிறேன்னா அந்த பொண்ணுக்கு வந்து சாரி கேட்பீங்களா? இல்ல நீங்க சாரி என்னால தப்பா பண்ணிக்கலாம். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நான் ஏதாவது என்னால தப்பா இருந்தா நான் கேட்பேன். இல்லாம என்னால தப்பாகாம எதுவும் இல்லைன்னா நான் சாரி எல்லாம் எதுவும் நான் போய் வாலண்டியர் எதுவும் கேட்க மாட்டேன். ஓகே. என்னால ஹர்ட், ரியலா என்னாலதான் ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னா நான் கேட்கலாம், அதுல தப்பு இல்லை. சின்ன வயசுல இருந்து ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு கூட இல்லையா உங்களுக்கு? இல்லையா? அது அப்போ இருந்தது 8th அப்புறம். அதுக்கப்புறம் வெறும் பாய்ஸ் இல்லையே வந்தது. எல்லாமே பாய்ஸ்லயே இருக்குங்க. ஆபீஸ் கூட அப்படிதான் இருக்கு.